अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்ன யாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவுராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் செமுழி பக்திரூபாம். ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிகச்சிறந்த பகுதியாக பார்க்கப்படுவது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்கிற பகுதி. தர்மங்களுக்குள்ளே உயர்ந்த தர்மம் எது என்று தர்மபுத்திரர் கேட்ட கேள்விக்கு விடையாக பீஷ்மாச்சாரியர் பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை சொல்லி அதற்காக திருநாமங்களையும் சொன்னார். அது ரிஷிகளாலே தொகுக்கப்பட்டு சொல்லப்பட்ட திருநாமங்கள் என்று பார்க்கிறோம். இந்த திருநாமங்களுக்கெல்லாம் மிக விரிவான வியாக்கியானங்களை நம்முடைய பூர்வர்கள் அருளி செய்தார்கள். ஏனென்றால் அது பகவானுடைய பெருமைகளை நன்றாக அப்படி காட்டும்படியாக அமைந்திருக்கிறபடியினாலே அதற்கு இன்னும் நாம் விசேஷமான அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனாலே அதை நமக்கு விரிவாக ஆக்கி காட்டினார்கள் நம்முடைய பெரியோர்கள். அதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் வெவ்வேறு சித்தாந்தத்தை கொண்டவர்களான ஆச்சாரியர்கள், அதாவது அத்வைத சித்தாந்தம், பிரம்மம் ஒன்றுதான் உண்டு, பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே உண்மையல்ல, எல்லாம் பொய்த்தோற்றம்தான் என்று சொல்லக்கூடிய அத்வைத சித்தாந்தம், பிரம்மம் ஒன்று சேத்தனா சேத்தனங்களை தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறது, ஆனால் எல்லாம் உண்மைதான் என்று சொல்லுகின்ற விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், இந்த சேத்தனா சேத்தனங்களுக்கும் பிரம்மத்திற்கும் நேரடியான தொடர்பே கிடையாது, இவை வேறு அவை வேறு என்று சொல்லக்கூடிய துவைத்த சித்தாந்தம் என்ற மூன்று சித்தாந்தத்தைச் சேர்ந்த ஆச்சாரியர்கள் முறையே அத்வைதாச்சாரியரான சங்கர பகவத்பாதர், விசிஷ்டாத்வைதாச்சாரியரான பராசர பட்டர், அதே போல துவைத்த சித்தாந்தாச்சாரியரான ஸ்ரீ சத்யசந்த தீர்த்தர் ஆகிய மூவர் பண்ணின வியாக்கியானங்களையும் நாம் ஒவ்வொரு திருநாமத்திற்கும் விசேஷமாக பார்த்து கொண்டு வந்தோம். அதிலே நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் எழலாம். அதாவது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலும் துவைத்த சித்தாந்தத்திலும் பகவானுக்கு கல்யாண குணங்கள் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவனுக்கு குணம் உண்டு, அவனுக்கு உருவம் உண்டு, அவனுக்கு ஆடை உண்டு, ஆபரணங்கள் உண்டு என்று எல்லாம் பிரம்மம் என்னால் எல்லாம் உண்டு என்று சொல்லக்கூடிய சம்பிரதாயங்கள். அதை சேர்ந்தவர்கள் இந்த திருநாமத்திற்கு வியாக்கியானம் பண்ணுவது பொருத்தம்தான். ஆனால் ஆதிசங்கர பகவத்பாதர் பிரம்மத்திற்கு குணம் ரூபம் இதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னவராயிற்றே. அப்படி இருக்கிற பொழுது அந்த குணங்களை எல்லாம் விளக்கி அவர் எப்படி வியாக்கியானம் அருளி செய்கிறார் என்று நமக்கு ஒரு சிறிய சந்தேகம் எழுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் அதற்கு ஆதிசங்கர பகவத்பாதரே தம்முடைய வியாக்கியானத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு விடையை அருளி செய்து விட்டார். அதாவது யத்யபி பரஸ்ய பிரம்மணா ஷஷ்டி குணக்ரியா ஜாத ரூடீனாம் சப்த பிரவருத்தி ஹேதுபூதானாம் நிமித்த சக்தியினாம் ச அசம்பவா. அதாவது பகவானுக்கு இவையெல்லாம் இல்லை என்று சொன்ன பொழுதும், அதாவது கூறுவதற்கு சம்பந்தம் கிடையாது, குணம் கிரியை ஜாதி குடி இவைகளெல்லாம் நிர்குண பிரம்மத்தினிடத்தில் அடியோடு கிடையவே கிடையாது. இருந்தாலும் என்ன சொல்ற, ததாபி சகுணே பிரம்மணி சவிகாரே, அதாவது அதே நிர்குண பிரம்மமானது இந்த மாயையினாலே விசிஷ்டமாக ஆகிறது. அப்படி ஆகும் பொழுது என்ன ஆகிறது என்னால் இந்த முற்கூறிய சம்பந்தங்கள் எல்லாம் ஏற்படுகிறது சொல்லுகிறார். ததாபி சகுணே பிரம்மணி சவிகாரே சர்வாத்மகத்வாத் தேஷாம் சப்த பிரவருத்தி ஹேதூனாம் சம்பவாத் சர்வே சப்தாக பரஸ்மின் பும்சி பிரவர்த்தந்தே என்று தெரிவிக்கிறார். அதான் நிர்குண பிரம்மமே இந்த மாயா விசிஷ்டமாக ஆகும் பொழுது முற்கூறிய சம்பந்தங்கள் எல்லாம் ஏற்படலாம். ஆயினாலே அந்த சப்தங்கள் எல்லாம் சகுண பிரம்மத்தின் வாயிலாக நிர்குணத்த பிரம்மத்தையும் போதிக்கும் என்று அவர் மிக அழகாக காட்டுகிறார். அதாவது நிர்குண பிரம்மத்திற்கு முந்தைய நிலைக்கு
சகுண பிரம்மம் என்று பெயர். குணங்களோடு கூடியதாக பிரம்மம் என்று சொல்லுகிறார். அது என்னன்னா, அப்படி சகுண பிரம்மம் என்று நாம் கொள்ளுகிற பொழுது அது பகவான் விஷ்ணுவைத்தான் சகுண பிரம்மமாக கொள்ள வேண்டும், மற்ற தெய்வங்கள் அத்தனையும் அவனுக்கு கீழ்ப்பட்டவை என்று ஆதிசங்கர பகவத்பாதரே பல பல திருநாமங்களிலே நன்றாக உறுதியாகவே காட்டியிருக்கிறார். ஆகினாலே இப்படி ஆச்சாரியர்கள் மூவருமே ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்திற்கு மிக அற்புதமான அர்த்தங்களை காட்டியிருக்கிறார்கள். அதிலேயும் ஆதிசங்கர பகவத்பாதர் பகவானுடைய மேன்மை, அதாவது அவர் கடைசி திருநாமத்துக்கு கூட அர்த்தம் சொல்கிற பொழுது அவனுடைய சர்வேஸ்வரத்துவம் சத்தியசங்கல்பத்துவம் சொல்கிறபடியினாலே அவன்தான் சர்வேஸ்வரன் என்று காட்டுகிறது என்று அவனுடைய மேன்மையை முக்கியமாக கொண்டு எல்லா திருநாமங்களிலும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய வியாக்கியானத்தை பார்த்தால் பகவானுடைய மேன்மை சொல்லப்படுவதாக தெரியும். பராசர பட்டருடைய வியாக்கியானத்தை பார்த்தால் எந்த திருநாமமாக இருந்தாலும் அது பகவானுடைய எளிமையை, அவன் அடியவர்களுக்கு ஆட்பட்டு இருக்கிற தன்மையை தெரிவிக்கும். அதாவது அதனால் ஆதிசங்கர பகவத்பாதர் இதை சொல்லவில்லை என்று நினைக்க வேண்டாம். பெரும்பாலும் அது அதிகமாக இருக்கும், இது குறைவாக இருக்கும். ஆனால் பராசர பட்டருடைய வியாக்கியானத்தில் அவனுடைய எளிமையை தெரிவிக்கின்ற வியாக்கியானங்கள் மிக அதிகமாக இருக்கும், மேன்மையை தெரிவிக்கிற இடங்கள் சற்று குறைவாக இருக்கும் என்று பார்க்கலாம். அதே சமயத்தில் சத்தியசந்த தீர்த்தர் அவருடைய வியாக்கியானத்தில் எப்படின்னா, ஒரே திருநாமத்திற்கு பல அர்த்தங்களை காட்டுகிறார். அதாவது அந்த சொற்களினுடைய வேர் வரை சென்று அந்த சொற்களை பலபடியாக உடைத்து மற்ற ஆச்சாரியர்கள் காட்டாத வெவ்வேறு அர்த்தங்களை இவர் காட்டுகிறார், சத்தியசந்த தீர்த்தர் காட்டுகிறார் என்று இப்படியாக நாம் ஆச்சாரியர்கள் மூவருடைய வியாக்கியானங்களையும் பார்த்தோம். இதற்கு மேலே சகஸ்ரநாமத்தினுடைய நிறைவிலே அந்த ஸ்தோத்திரம் முடிந்தால் அது மொத்தம் 107 ஸ்லோகங்களை உடையதாக இருக்கிறது. அது நாம் பார்க்கிற பொழுது இப்போது நாம் பார்த்தோம், சங்கி சக்கரீச்ச நந்தகி என்று அத்தோடு முடித்து கடைசியில் சர்வ பிரகரணாயுதா என்கிற திருநாமத்தோடு சகஸ்ரநாமம் நிறைவு பெற்று விடுகிறது. இது மொத்தம் 107 ஸ்லோகங்கள் தான். அதனால் நம்முடைய பெரியோர்கள் 108வது ஒரு ஸ்லோகத்தை சேர்த்து அனுசம்பிப்பதுண்டு. அது இந்த சகஸ்ரநாமத்திற்கு உள்ளடங்கியதல்ல, அதற்கு வெளிப்பட்டது. அதில் என்ன சொல்லுகிறோம் என்னால், வனமாலி கதீஷார்ங்கி சங்கி சக்கரீச்ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோபிரக்ஷது என்பது ஒரு ஸ்லோகம். இது சகஸ்ரநாமத்திற்கு வெளிப்பட்டது. அதில் என்ன சொல்லப்படுகிறது என்னால், பகவான் ஸ்ரீமான் நாராயணா விஷ்ணு வாசுதேவா என்றெல்லாம் திருநாமத்தை உடையவன். அவன் எப்படிப்பட்டவன் என்னால், வனமாலி வனமாலையை அணிந்திருக்கிறான், சங்கி சங்கத்தை உடையவனாயிருக்கிறான், சக்ரி என்னால் சக்கராயுதத்தை உடையவராயிருக்கிறான், நந்தகி என்னால் நந்தகம் என்கிற அந்த வாளை உடையவனாயிருக்கிறான். வனமாலி கதி என்னால் கதை என்கிற ஆயுதத்தை உடையவனாயிருக்கிறான். வனமாலி கதி ஷார்ங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி என்று பஞ்சாயுதங்களை உடையவன். அவன் ஆறுனா ஸ்ரீமான் நாராயணா விஷ்ணு வாசுதேவா என்று இந்த 3 திருநாமத்தை சேர்த்து சொன்னான். அதுக்கும் காரணம் என்னன்னு கேட்டால், அது அவனுடைய அந்த முக்கியமான இதில் வேதத்திலே கூட அவனை பற்றி சொல்லுகிற பொழுது என்னது, நாராயணாய் வித்மஹே வாசுதேவாய் தீமஹி என்று அவனை பற்றி சொல்லியிருக்கிறபடியினாலே அந்த 3 திருநாமங்கள் தான் அவன் எப்படிப்பட்டவன்னா அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முக்கியமான காயத்ரி மந்திரம்னு சொல்லுவார், அது விஷ்ணு காயத்ரின்னு சொல்கிறார். அந்த விஷ்ணு காயத்ரியில் நாராயணன் விஷ்ணு வாசுதேவன் என்கிற 3 திருநாமங்கள் தான் சொல்லப்படுகின்றன. அதனால் இங்கேயும் கூட இந்த சஹஸ்ரநாமத்தினுடைய கடைசியாக நாம் அனுசந்திக்கிற ஸ்தோத்திரத்திலேயும் கூட வனமாலி கதீஷார்ங்கி சங்கி சக்கரீச்ச நந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவா அபிரக்ஷத்து, நம்மை ரட்சிக்கட்டும். அபிரக்ஷத்து என்னால் என்ன, நம்மை காப்பாற்றட்டும். ஏன்னா இந்த திருநாமத்தை சொன்னால் நிச்சயமாக அவன் காப்பாற்றுவான். ஆகையினாலே அந்த ஸ்லோகத்தையும் சொல்லி சஹஸ்ரநாமத்தை நிறைவு செய்கிறோம். அதற்கு பிறகு இன்னும் பலஸ்ருதி என்று சொல்லும்படியாக சில ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அதனுடைய அர்த்தத்தை சுருக்கமாக சொல்லி இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திர விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். அடுத்த ஸ்லோகம், இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனः நாம்னாம் சஹஸ்ரம் திவ்யானாம் அசேஷேண பிரகீர்த்திதம் என்று. அது என்ன சொல்ல, இதி இதம் இவ்வாறு பகவானுடைய திருநாமங்கள் சொல்லப்படுகின்றன. நாமசங்கீர்த்தனம் செய்ய தகுந்தவரும் மகிமை பொருந்தியவருமான கேசவரது திவ்ய நாமங்கள் அது 1000ம் ஒன்று விடாமல் அசேஷேண பிரகீர்த்திதம், ஒன்று விடாமல் இங்கே எல்லாம் கூறப்பட்டன என்று சொன்னார். எல்லா திருநாமங்களும் சொல்லப்பட்டு விட்டன. அதற்கு மேலே
யஹா இதம் ஸ்ருணுயாத் நித்யம் யச்சாபி பரிகீர்த்தயேத் ந அசுபம் பிராப்னுயாத் கிஞ்சித் சஹா அமுத்ரேகச்ச மாணவா. எவனொருவன் இதை ஸ்ருணுயாத் நித்யம் தினந்தோறும் இந்த சகஸ்ரநாமத்தை காதாலே கேட்கிறானோ, அல்லது யஹா பரிகீர்த்தையேத் எவன் வாய்விட்டு சொல்லுகிறானோ, அவனுக்கு ந அசுபம் பிராப்னுயாத் அவனுக்கு அசுபமானது என்றைக்குமே எந்த கெடுதலும் அவனுக்கு வரவே வராது. அவன் எங்கன்னு கேட்டா இக அமுத்ரச்ச என்று இந்த உலகத்திலேயும் சரி மற்றொரு இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு எப்பொழுதும் நன்மையே விளையும் என்று அடுத்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அதற்கு மேலே வேதாந்தகோ பிராமண சியாத் க்ஷத்ரியோ விஜயீ பவேத் வைஷ்யோ தனசமிருத்த சியாத் சூத்ர சுகம் அவா புனியாத் என்று இது எல்லா விதமான வர்ணத்தை சேர்ந்தவர்களுக்கும் நன்மையை கொடுக்கும். அதனால எல்லாருமே சொல்லலாம் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக ஆகிறது. வேதாந்தகா என்னாலுன்னா அது அந்தணனுக்கு வேதம் கைப்படும், வேதம் வல்லவனாக ஆவான். அது அரசனுக்கு என்ன கிடைக்கும்னா வெற்றி கிடைக்கும். க்ஷத்ரியா விஜயீ பவேத். அதற்கு மேலே வேளாளர் அதாவது வைஷ்யர் என்கிறவர்களுக்கு அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் அவர்களுக்கு தனசமிருத்த சியாத் வணிகர்களுக்கு நல்ல செல்வம் கிடைக்கும். அதற்கு மேலே வேளாளர்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும் என்று எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி இவன் இன்னும் கூட இதற்கு பலன் சொல்லப்படுகிறது. தர்மார்த்தி பிராபுனியாத் தர்மம் அர்த்தார்த்தி ச அர்த்தமா புனியாத். செல்வம் வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு செல்வம் கிடைக்கும், இல்லை தர்மத்தைத்தான் வேணும் என்று விரும்புவனுக்கு தர்மம் கிடைக்கும். காமான வா புனுவாத் காமி என்று காமத்தை விரும்புபவனுக்கு அவனுக்கு அதுவே கிடைக்கும். போகங்கள் உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பவனுக்கு அது கிடைக்கும். பிரஜார்த்தீச்ச ஆப்புனியாத் பிரஜாகா என்று வம்சபிருத்தி அதாவது பிள்ளைகள் வேண்டும் என்று விரும்புபவனுக்கு அதுவும் கிடைக்கும் என்று சொல்லி அதற்கு மேலே அந்த திருநாமங்களை ஜபிப்பதற்கு எப்படியெல்லாம் பண்ணலாம்ன்றத சொல்லு. பக்திமான் யஹா சததா உத்தாய சுச்சிசக்த மானசா சகசிரம் வாசுதேவஸ்ய நாம்னாம் ஏதத் பிரகீர்த்தையேத். பக்திமான் மிகவும் பக்தியோடு கூடியவனாக தினந்தோறும் எழுந்திருந்து அவன் சுச்சிகி நன்றாக ஸ்நானமெல்லாம் செய்துவிட்டு நல்ல சுத்தமான மனசோடு இந்த வாசுதேவஸ்ய சகசிரம் நாம் வாசுதேவனுடைய 1000 திருநாமங்களையும் அவன் சொல்ல வேண்டியது. சொன்னால் என்ன கிடைக்கும்? யசப்பிராப்னோதி விபுலம் ஞாதி பிராதான்யமே வச்சா அச்சலாம் ஸ்ரீயம் ஆப்னோதி ஸ்ரேய பிராப்னோத் அனுத்தமம். அவனுக்கு நல்ல புகழ் கிடைக்கும், அவனுடைய குடும்பத்திலே அவனுக்கு முதன்மை கிடைக்கும். அச்சலாம் ஸ்ரீயம் அசைக்க முடியாத செல்வம் கிடைக்கும் அவனுக்கு. அதற்கு மேலே ஸ்ரேயா நல்ல பெருமை கிடைக்கும் அவனுக்கு என்று நபயம் கொஜிதாப்னோதி அவனுக்கு பயம் இருக்காது. வீரியம் தேஜஸ் விந்ததி நல்ல வீரம் தேஜஸ் எல்லாம் கிடைக்கும் அவனுக்கு. பவத் அரோகோ தியுதிமான் ரோகம் வியாதியே இல்லாதவனாக அவன் ஆவான். தியுதிமான் நல்ல ஒளி உடையவனாக ஆவான். நான் அதுக்கு மேலே பலரூப குணான்விதா என்று நல்ல குணங்களோடு கூடியவனாக ஆவான். இதெல்லாம் சொன்னால் என்ன கிடைக்கும் என்னால் ரோகார்த்தோ முச்சியத்தே ரோகாத்து பந்தோ முச்சேத பந்தனாத்து பயாத் முச்சேத பீதஸ்து முச்சேத ஆபன்ன ஆபதகாம். வியாதியிலே இருக்கிறவன் அந்த வியாதியை விட்டு நீங்குவான். அதே போல பந்தம் கட்டுப்பட்டு கிடப்பவன் அந்த கட்டிலிருந்து விடுபடுவான். பயத்திலே கிடப்பவன் பயத்திலிருந்து விடுபடுவான். அதற்கு மேலே ஆபத்திலே இருக்கிறவன் அந்த ஆபத்திலிருந்தும் விடுபடுவான் என்றெல்லாம் சொல்லுகிறது. துர்காண்யதிதர ஷாசு புருஷா புருஷோத்தமம் ஸ்துவன்னாம சகசிரேண நித்தியம் பக்தி சமன்விதாம். பக்தியோடு கூட இந்த 1000 திருநாமங்களாலும் புருஷோத்தமனான பகவானை தினந்தோறும் துதிக்கிறவன் யாராயிருந்தாலும் அவன் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உடனே விடுபட்டு விடுவான். வாசுதேவாஸ்ரயோ மர்த்தியோ வாசுதேவ பராயணா சர்வபாப விசுத்தாத்மா யாதி பிரம்ம சனாதனம் என்று சொல்லுகிறார். அதாவது வாசுதேவனை அடுத்து வாசுதேவரையே முக்கியமான கதியாக கொண்டு இருக்கிற மனிதன் என்ன வாசுதேவனை பற்றினவன் அவனே எனக்கு எல்லாம் என்று சொல்லுகின்றவன் அவன் எப்படி இருப்பான்னு கேட்டான். இது எல்லாம் வாசுதேவனை பற்றின திருநாமங்கள் ஆகினாலே எல்லா பாபங்களும் நீங்கி பரிசுத்தமான ஆத்மாவை உடையவனாகி அவன் சாஸ்வதமான பிரம்மத்தையே போய் சேருவான் என்று இப்படி சகஸ்ரநாமத்திற்கு பலன் சொல்லப்படுகிறது. இன்னும் கூட மேலே சொல்லப்படுகிற ஸ்லோகங்களும் உண்டு. நாம் தொடர்ந்து அதை அடுத்த நிகழ்ச்சியிலே அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே
சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.